இது நம்ம கிராண்ட்மா ஹட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எந்த காயில் வேணுனாலும் பஜ்ஜி செய்யலாம். அதில் மிளகா பஜ்ஜியும் ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜிலாம் ரொம்ப ஃபேமஸ். முட்டையிலையும் வேக வச்சு நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இது பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இல்லை சில பேருக்கு ஓமம் கூட போட்டுக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு. இது சில பேர் சோடா உப்பு போடுவாங்க. அது வேண்டான்னு நினைக்கிறவங்க இட்லி மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கடலை மாவு கூட சேர்த்து பண்ணணும். இப்போது நான் கடலை மாவு இது நிறைய எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் இருக்கும். இதை ஹிந்தியில் பேசன்னும் சிக்பீ ஃப்ளார்னும் சொல்லுவாங்க. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது 3 டீஸ்பூன் சேர்ந்தது இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இது சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்காமல் நல்லா வரும். கலருக்காக இந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறோம். காரத்துக்காக மிளகாத்தூள், இந்த வாசனைக்கு பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காக, உப்பி வர்றதுக்காகவும் சில பேர் சோடா உப்பு சேர்ப்பாங்க. பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இட்லி மாவு வீட்டில் ரெடியாக இருக்கும், அதை இதோட சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம இப்போ ஒரு பஜ்ஜி நனைச்சி போட மாவு தயார் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 1 டம்ளருக்கு சரியாக இருக்கும் தண்ணி. கட்டி இல்லாமல் நல்லா கையால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி போட்டு பார்க்கும்போது இப்படி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பஜ்ஜி கரெக்டாக வரும். இதை விட தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கும். ரொம்ப இதை விட கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா மாவு ஜாஸ்தியாக இருக்கும். பஜ்ஜி சாப்பிடும்போது காயோட டேஸ்ட்டு தெரியாது. அதனால் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இட்லி மாவு அந்த மாதிரி பதத்துக்கு கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. பஜ்ஜி எந்த காயில் வேணுமோ பண்ணலாம். பொதுவாக வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் தான் பீச்சு எங்கே பார்த்தாலும் ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கி நான் பஜ்ஜி பண்ணுறதுக்கு வாழைக்காய், வெங்காயம், ஆப்பிள் எடுத்திருக்கேன். முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பஜ்ஜியில் போட்டு பண்ணலாம். இப்போ நான் வாழைக்காயை 2ஆக வெட்டி தோல் சீவி வச்சுருக்கிறேன். இதை சிப்ஸு கட் பண்ணுற பலகையில் நம்ம பஜ்ஜிக்கு செதுக்கணும். இதை வச்சு இந்த இடத்துல ஓட்டை இருக்குது இல்லையா, அங்கே இப்படி வச்சு அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த பீசஸ்ஸு கிடைக்கும். எவ்வளவு வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இதை தான் மாவில் நனைச்சி நம்ம எண்ணெயில் போடணும். வாழைக்காய் பீசஸ்லாம் இந்த மாதிரி இப்போது எண்ணெயில் போட ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைக்காய் பீஸை எடுத்து மாவில் போட்டு நல்லா கூட்டாகணும். அதில் இந்த மாதிரி 1 தடவை 2 தடவை இது பண்ணிவிட்டு டீ எடுத்து எண்ணெயில் போடணும். இந்த மாவு நனைச்சி மெதுவாக எண்ணெய் கிட்ட வச்சு இப்படி விட்டுடணும். இப்போ நான் வாழைக்காயை போட்டிருக்கேன். அடுத்தது இப்போது முட்டை போட போகிறேன். இது முட்டை பஜ்ஜி. அடுத்தது ஆனியன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதேமாரி நல்லா டிப் பண்ணி போடுறோம். அடுத்தது ஆப்பிள் செதுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வாழைக்காய் மாதிரியே நல்லா நனைச்சி போடணும். அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் நல்லா செவந்து எடுக்கணும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரே பக்கமே செவந்து கருகி போயிடும். தண்ணியாக இருந்ததுன்னா இது மாதிரி நிறைய பீசஸ் எண்ணெயில் விழுந்து வேஸ்ட் ஆகிடும்.
மாவு கரைக்கும் போது சரியான பதம் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாற்றினா கலர் பார்த்தீங்களா அது மாறிக்கிட்டே இருக்கும். இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் இதில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்காமல் நல்லாயிருக்கும். நீங்களே பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் நிறைய முட்டை முட்டையாக வருது இல்லையா, அது இன்னும் வேகணும்னு அர்த்தம். இதில் பாருங்கள் அதெல்லாம் அடங்கி போச்சு. இப்போ இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் எடுத்துடலாம். மாவு செவந்துடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆகிடுது. இது கூட தேங்காய் சட்னி, கெட்டி சட்னியும் இல்லை தக்காளி சாஸோ வச்சு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை கிருபானந்தவாரிய பிரசங்கத்தில் கேட்டேன். அவர் ரொம்ப ரசித்து சொல்லுவார், ஆப்பிளில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ணும், அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு ஆவல் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்னு நல்லா கெட்டியாக இருக்கிற ஆப்பிளில் செஞ்சேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருந்துச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் தவறாமல் ஒரு தடவை ஆப்பிளில் பஜ்ஜி பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.